E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் B.Pharm. அப்ளை நவ். இதே ஜாதி கட்சியில சீட்டு வாங்கி நின்ன பையனையே தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன? நீங்க எப்படி அப்படி சொல்லுங்க? நீங்க எப்படிங்க நீங்க அப்படி சொல்லுங்க? சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒண்ணு சொல்லுங்க. நாம் தமிழர் ஒண்ணு இருக்கே சார். பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான தங்கர் பச்சனின் மகன் விஜித் பச்சான் பேரன்பும் பெருங்கோபமும் என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இயக்குனர் சிவபிரகாஷ் இயக்கத்தில் இளையராஜா இசையில் உருவான இந்த படத்தில் நடிகை ஷாலி நிவேகாஸ், மைம் கோபி, அருள்தாஸ் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். பேரன்பும் பெருங்கோபமும் திரைப்படம் இன்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் இந்த படத்தின் பத்திரிகையாளர்களுக்கான காட்சி சென்னையில் உள்ள பிரசாத் லேபில் திரையிடப்பட்டது. அதன் பிறகு பிரஸ் மீட்டில் செய்தியாளர்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு படக்குழுவினர் பதிலளித்தனர். அப்போது படம் தொடர்பான ஒரு கேள்விக்கு இந்த படம் ஆத்திகமும் பேசவில்லை, நாத்திகமும் பேசவில்லை, பகுத்தறிவைத்தான் பேசுகிறது என இயக்குனர் தெரிவித்திருந்தார். இதற்கிடையில் கூட்டத்தில் இருந்த செய்தியாளர் ஒருவர், சாதிக்கு எதிராக பேசும் நீங்கள் சாதி கட்சியில் வேட்பாளராக நின்ற தங்கர் பச்சனின் மகனை நடிகராக தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன என கேள்வி எழுப்பினார். அதற்கு இயக்குனர் சிவபிரகாஷ், இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் சீட்டெல்லாம் வாங்கவில்லை என பதில் சொல்லிக் கொண்டிருக்க அருகில் இருந்த தங்கர் பச்சான் உடனே கோபப்பட்டு இயக்குனரை சற்று பின்னே தள்ளிவிட்டு பதில் சொல்ல முன் வந்தார். அங்கிருந்த மைக்கை பிடித்த தங்கர் பச்சான், கேள்வி கேட்ட செய்தியாளரின் பெயரை கேட்டு தமிழ்நாட்டில் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தும் கட்சி ஒன்றை சொல்லுங்கள் என்றார். அதற்கு அந்த செய்தியாளர், நாம் தமிழர் கட்சி ஒன்று இருக்கிறது என பதில் கூற, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அந்த கட்சி தொடங்கின பிறகுதான் தெரியும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய தங்கர் பச்சான், பாமக சாதி கட்சின்னு எப்படி சொல்வீங்க என ஆவேசமாக கேட்க செய்தியாளருக்கும் அவருக்கும் சின்ன வாக்குவாதமே ஏற்பட்டது. இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது இணையத்தில் பகிரப்பட்டு வருகிறது. இதே ஜாதி கட்சியில சீட்டு வாங்கி நின்ன பையனையே தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இது இந்த படம் ஆரம்பிக்கும் போது அவங்க அப்பா சீட்டெல்லாம் வாங்கல. இல்ல நீங்க யார்? உங்க பேர் என்னங்க? சரி, தமிழ்நாட்டில் சாதி இல்லாமல் சாதி பார்க்காமல் வேட்பாளரை நிறுத்தக்கூடிய கட்சி ஒன்று சொல்லுங்க. இருங்க, நான் கேட்கறது அதுதான். நாம் தமிழர் இருங்க, எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. இல்லை, உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி அப்படி சொல்லுங்க? நீங்கள் எப்படிங்க நீங்கள் அப்படி சொல்லுங்க? சரி, அது ஜாதி கட்சின்னு எப்படியா சொல்லுவீங்க? மாநாடு சரி 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 தம்பி, ஒரு விஷயம் ராமதாஸை விட அன்புமணியை விட அரசியல் பேச யார் இருக்காங்க? இருங்க இருங்க, நான் பேசுறேன். இருங்க இருங்க. 6 இடஒதுக்கீடுகளை இந்தியாவிற்கு பெற்று தந்தவர் ராமதாஸ். சொந்த சாதிக்கு வாங்கி கொடுத்தாரு. அதை அனுபவிக்கிறீங்களா எல்லாரும்? எந்த நாக்கை வச்சு அவர் சாதி கட்சி தலைவர் சொல்லிங்க? சுகாதார அமைச்சர்கள் இந்தியாவில் வந்திருக்காங்க. ஒரே ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க நீங்க. அன்புமணி தவிர்த்து இந்த 80 ஆண்டுகள்ல எவ்வளவு வேலைகளை செய்திருக்காங்க. சுற்றுச்சூழல் எவ்வளவு பிரச்சனை, இயற்கை. அதனால யாரும் இனிமே அப்படி பேசணும், புரியுதா? எனக்கு இதுவரைக்கும் அந்த அலுவலகம் கூட இருக்கு. நான் ஒரு அடிப்படையில் பொதுவான கலை. அப்படி பாருங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.